Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சிங்குலரில் வருது. சிங்குலர்னா ஒருமைப்பாட்டில் வருது. அது இது ரொம்ப ஜாக்கிரதையாக கை கொள்ளணும். என் வார்த்தைகளை காத்து, அவருடைய வார்த்தைகளை பத்திரமாக காத்து, அது ட்ரெஷர் போல, பொக்கிஷம் போல பாதுகாத்து, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நம்ம பிழைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் உண்டு. நிறைய பேர் பிழைப்பை நோக்கி எங்கெங்கோ போகிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இதுதான் பிழைக்கிறதுக்கு வழி. அவைகளை உன் விரல்களை கட்டி அவை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இது பெஸ்ட்டு ரிட்டர்ன் திங். என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னா, இதை எடுத்து வேத வசனத்தை எடுத்து விரலில் ஒரு பெண்ணையோ பென்சிலையோ எடுத்து அதை எழுத ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அது கெட் ஸ்டோர்ட் இன் யுவர் ஹார்ட். ஸோ இந்த வார்த்தைகளை பண்ணும்போது இந்த மாதிரி செய்கைகளை பண்ணும்போது அவைகள் உங்களுக்கு பலனளிக்கும். ஸோ வேத வசனத்தில் முக்கியத்துவத்தை பார்க்காட்டுங்க. தேவன் சொன்ன வார்த்தைகளை முக்காசில் வேத வசனங்களை காத்து நடங்க. வேத வசனம் ரொம்ப முக்கியமானது. லைஃப்பில் இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது. ஆகவே நம்ம வாழ்க்கையில் வெற்றிகரமாக ஜீவிக்கணும்னு சொன்னால் இந்த வேத வசனத்தை நாம் கண்மணி போல காத்து கொண்டு அதைகளை மறக்கக்கூடாது. அவைகளை இருதயத்தில் எழுதி கொண்டு அதோட ஜீவனை பண்ண வேண்டும். அப்பொழுது நாம் பிழைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.